ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் எம்மி அண்ட் ஹெல்தியான பாதாம் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப் பாதாமை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதில் இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, ஈவன் டைஜஷனுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சாப்பிட வைக்கிறது கஷ்டம். அதனால இந்த மாதிரி பவுடர் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க. இதை நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவனில் வச்சு நான் 15 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைனா ட்ரை ரோஸ்ட் கூட கடாயில் வச்சு பண்ணிக்கலாம். அது நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு ஆல்மண்ட்ஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு பிஸ்தா கூட எடுத்துக்கலாம். பிஸ்தா ஆல்ரெடி ரோஸ்டட் பிஸ்தா, அதனால் நான் அப்படியே மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டி சங்க்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ட் அது கூடவே ஒரு கப் சுகரில் 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி சீவில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கலருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1-1.5 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில்லான பால் இல்லைனா ஹாட்டான பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான ஹெல்தியான பாதாம் மில்க் ரெடி. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.